யெகோவா ஈரை ஆபிரகாம் ஏன் சொன்னார்? காரணம் இருக்குல்ல. அவன் உங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆமென். எங்க பிள்ளைகள் வைக்கிறதுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு நான் பேர் வைக்கிறது ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த பேர் வச்சேன். அதே மாதிரி தான் பேர் நான் யோசிச்சு அதே மாதிரி தான் நான் வச்சேன் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நமக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாத பேர் வச்சுட்டாதீங்க. வாய்க்கு வந்தது வாய்க்கு வராதெல்லாம் பேர் வச்சுட்டாதீங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? பேர் வைக்கணும்னா அர்த்தம் திருத்தமா இருக்கணும். அதுல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கும். ஆமென். யாரோ ஒருத்தர் வச்சிருவாங்க யாபேஸ்னு வச்சிருவாங்க. யாபேஸ்னா என்னது? யாபேஸ்னா என்னது? துக்கம். துக்கம். அவன் வச்சுட்டாங்கயா. நம்ம இன்னுமா யாபேஸ்னு கூப்பிட்டா நல்லதா? நீங்க துக்கத்தை பெற்று எடுத்தீங்க. யாருன்னா யாபேஸ் இருக்காங்க? தோத்திரம் இல்ல. அப்ப ஆபிரகாம் இந்த இடத்துக்கு என்ன பண்றாருன்னா யெகோவா ஈரே யாவே. யாவேனா என்னது? தேவன். யாவேனா நம்முடைய தேவன் யாருன்னா அவன் நிற்கிற தேவனாக இருக்கிறார், இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் மாறாத தேவனாக இருக்கிறார், அவர் ஒரே தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவருடைய பேர் யாவேன்னு சொல்லி வைத்திருக்கார். இந்த அனாதி தேவனை என்ன பண்றாருன்னா அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி அவர் என்னை பார்த்து கொள்வார். யாரு? ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா பார்த்து கொள்வார், என்னை பார்த்து கொள்ளுகிற தேவன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தை என்னை பார்த்து கொள்வாருன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க யாவே என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் அழகா தேவன் என் தேவன் என்னை விட்டு போகல, என் கூட தான் இருக்கிறன்னு சொல்லி எத்தனை பேர் உணர்றீங்க? ஆபிரகாம் இந்த இடத்துல வைக்கும் போது பேர் என்ன வைக்கிறார் பாத்தீங்கன்னா யாவே என்னுடைய தேவைகளை பார்த்து. காலை நேரத்தை இந்த மாதத்துல உங்களிடத்துல சொல்லுகிறேன், உங்கள் தேவைகளை பார்த்து கொள்ள உங்களை சந்திக்க ஒரு தேவன் உண்டு. அவர் எங்கேயுமே போல உங்களோடு கூட தான் இருக்கார், உங்க கிட்டத்தான் இருக்கிறார். அதனால கவலையே படுறது வேணாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார் பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், அநேக குறித்து சொல்லல, ஆபிரகாமை குறித்து தான் பேசுகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் பழைய ஏற்பாடுல. ஆனா புதிய ஏற்பாடுல என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவை கொண்டு நம்மள என்ன பண்றாருன்னா இணைக்கிறார். இப்ப நம்மள யாருடைய பிள்ளைங்க? அவன் நம்மள யாருடைய பிள்ளைங்க? கிறிஸ்துடைய பிள்ளைங்க. அப்படிதானே? கிறிஸ்துவால கழுவப்பட்டவர்கள் நம்ம இயேசுடைய பிள்ளைங்க. அதுல எந்த சந்தேகம் இருக்கா? இல்ல. இங்க என்ன சொல்லுதுன்னா ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். என்ன ஆசீர்வாதம்? சந்ததி ஆசீர்வாதம். உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பார் சொல்லி தேவன் ஏற்கனவே ஆபிரகாமை பார்த்து அவர் ப்ராமிஸ் கொடுத்ததுனாலதான் அவருக்கு என்ன இல்லைன்னா பதட்டம் இல்லை. என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் பதட்டம் இல்லை. அன்னைக்கு அவருக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் என்ன தெரியுமா சொல்லுது? என்னை பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்துல ஒருவேளை இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்து இருக்கிறார், அந்த ரட்சிப்பு ஒரு கேரண்டி இருந்துச்சுன்னா அந்த ரட்சிதா எனக்கு தாப்பா ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. I have received the salvation. அது ஒரு கேரண்டி இருந்துச்சுன்னா your faith will not waver. என்னதுங்க? your faith will not waver. அப்படின்னா உங்க விசுவாசம் என்னது? அலைப்பாயாது.